ஹலோ வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு ஆன்சர் இஸ் இன்ஃபோ. இந்த வீடியோல உங்களுடைய கூகுள் பே ஆப்ல வந்து எப்படி பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்றது, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்த பேங்க் அக்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் வந்து ஆட் பண்ணி காமிச்சேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நான் மிஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். என்ன மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து யூபிஐ பின்லாம் வந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும் அந்த வீடியோவில். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து நியூவாக வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நியூவாக இருக்க அந்த ஸ்டெப்ஸ் தான் எங்களுக்கு வேணும், நான் லைவாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக இப்போ தான் நீங்கள் கூகுள் பேயில் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் லைவாக. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே ஆப்பில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். டாப் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் பேவோட ப்ரொஃபைல் ஐக்கான் அது. அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்னு. இது வரைக்கும் ஆட் பண்ணவே இல்லை. அதனால் வந்து இப்போ புதுசாக வந்து நியூவாக ஆட் பண்ணலாம், நியூ அக்கௌண்ட்டை. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல. பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் மூலிமா தான் நீங்கள் கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இந்த பேங்க்கில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு. அதனால் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகும் உங்களுக்கு வரும். பாட்டம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நியூவாக வந்து இப்போ ஆட் பண்ண போகிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும், ஏடிஎம் கார்டு. அந்த டெபிட் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 டிஜிட்டில் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ஸ்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி மந்த்து இயர்லாம் இருக்கும், அதையும் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது பேஜில் க்ரியேட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டில் வந்து ஓடிபி வந்து அதாவது ரிசீவ் ஆகும், அதை வந்து நீங்கள் பார்த்து இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை வந்து பாட்டம் சைடில் இருக்க டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சொன்னால் வந்து நிறைய பேருக்கு புரியல. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதான். இதுதான் வந்து யூபிஐ பின் செட் பண்ணுற பேஜ். 4 டிஜிட்டில் வந்து என்டர் பண்ணி அந்த டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. எகைன் வந்து அந்த 4 டிஜிட் அந்த பின்னையும் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பின்னை என்டர் பண்ணால் தான் நீங்கள் எந்த ஒரு செக்கிங் ப்ராசஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ண முடியும் கூகுள் பேயில். அதுக்காக தான் இந்த யூபிஐ பின், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். எல்லாம் கொடுத்து நீங்கள் டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த யூபிஐ பின் அது இதுன்ட்டு நிறைய கேட்டிருந்தீங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். நியூவாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஏடிஎம் கார்டு எல்லாமே வாங்கிட்டீங்க. எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் தான். இந்த வீடியோ வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஆட் ஆகலை அப்படின்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து பேங்க்கில் கொடுக்காம இருந்திருப்பீங்க, மொபைல் நம்பர் அந்த மாதிரி. எந்த ஒரு எரர் உங்களுக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய எரர் வந்து யூடியூப்பில் வந்து டைப் பண்ணிவிட்டு வித் நம்ம சேனல் நேம் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ கண்டென்ட், அந்த டவுட்டுக்கான வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் சீரிஸ் இன்ஃபோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.